குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அமேசானில் தான் அந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில் ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான் சார். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்னைக்கு 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு பாதி பார்த்துட்டு நின்றுட்டீங்கன்னா 1 rupee 60 அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸில் தான் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் ராய் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்பு செய்ய சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது முதல்ல பேசணும். ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கணுமோ பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டாங்க. தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை வந்து அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுறது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல. நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் வந்து எப்படி வெற்றியாகி போகிறோன்னு. அவர் பார்த்தாரு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்கா, அங்கே சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது இவங்களோட இது வந்து ஒரு பிரச்சாரத்தோட முடியாமல் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓடிடித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தான் ஆரம்பிச்சது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை, பெரிய இதுன்னும் போது மாற ஆரம்பிச்சு எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கணும். சிறுபடத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசிக்கு அப்படியே இருக்கணும் அன்பு செய்யணவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நீங்களாம் டீ கடை வச்சிருந்தீங்க, நாங்கள் அது கூட இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக வந்து அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு.
உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயா போடுங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில நடிக்கிறோம். அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதில் செலவு பண்றோம். என்னட்ட ஒரு நண்பர் வந்தார், ரொம்ப முன்னாடி வந்து, நான் பேரை சொல்லக்கூடாது, வந்து சார் எனக்கு தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து சார் பார்த்த மாதிரி இருக்கு சார், கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் வந்து காசே வராது சார், நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார்னாரு. ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமாம் சார், நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி, ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா, அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்போ நான் வந்து படம் பண்ணுறதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார்னாரு. சரி சார் பார்க்கலாம் சார், என்ன மாதிரி கதை சார் அப்படின்னு ஒரு ஃபைலை எடுத்தாருங்க. நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்லேருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும், பேப்பர் உடையும். பார்த்துருக்கீங்களா? ஃபைலில் நம்மள்ட்ட எல்லாத்தையுமே இருக்குமா அந்த மாதிரி கதைகள் தான் நிறையா. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. உடைஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எங்க போனாலும், எங்க சுத்தினாலும், எங்க வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியா. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கு அந்த கவிஞன் காத்துக்கிட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவர் நடிகனாக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பத்தி ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த 3 நாளுங்கிறது வந்து குறைவாதான் எனக்கு பட்டுது. தியேட்டர்ல கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டா. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த படத்துல காசே வர வேணாம் சார், என் காசு போனா பரவாயில்ல சார், என் படம் ஸ்கிரீனுக்கு வந்துடணும் சார் அப்படின்னுவாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா படத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமரால வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துச்சு. அதை அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமரால எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து அப்பப்போ நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன்ட்ட மேடையில் வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்டா தான் வந்து நின்று வருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்பண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன் வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பத்தி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார். அதனால வேகத்தை விட்டுறாங்க, நம்ம வேகம் தேவை. அம்மாவையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், வேகம் தேவை, அதை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மனிதர், போராட்ட குணம். அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்துல அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு.
சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு, அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறார். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்றோமோ அந்த உதவியில தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும். ஓவர் த டாப்னு இருக்கு, இது ஓவர் த டாப்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியை அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்றாரு, நோட் பண்ணல அது வேற. உங்க போன் நம்பரை நான் பார்த்துருவேன், அவர் பார்த்தாலும் பார்த்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சார் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாரு, போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு. அந்த மாதிரி நிச்சயமா இதற்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பத்தி பேசிட்டு போறது சுலபம், அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்குன்னு இல்லை என்னைக்குமே துணையா இருப்போம். உங்க வேகத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்க மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நாங்க எல்லாரும் என்னைக்கும் துணையா இருப்போம்னு கூறி உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும்.